3 முட்டை பாஸ்மதி அரிசி இருந்தா போதுங்க, உங்க குடும்பமே கிச்சன் வாசல்ல நிக்கும். எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய கடாயை அடுப்புல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாகட்டும். அந்த சமயத்துல 3 முட்டை அடிச்சுக்கலாம். 100 கிராம் சாதத்துக்கு 1 முட்டைன்ற கணக்குல 300 கிராம் சாதத்துக்கு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சூடா இருக்கிற இந்த எண்ணெயில சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. ரிப்பன் மாதிரி அப்படியே திரண்டு வரும். நல்லா ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை ரெடியாக இருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு காரம் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸ்ப்ரிங் அனியோட வெள்ளை பகுதி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஸ்ப்ரிங் அனியன் இல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கேரட், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பீன்ஸ், 1 கைப்பொடி அளவு முட்டைக்கோஸ், அதுக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு இந்த காய்கறிகளை வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே லாங் கிரெயின் ரைஸ், பாஸ்மதி அரிசி இல்லைனா ஜாஸ்மின் ரைஸ் இல்லைனா வெறும் சாதம் முந்தின நாள் பண்ணுறதா இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை உடனடியாக பண்ணுறீங்க அப்படின்னா சாதத்தை வடித்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க முடியலன்னா அவசரம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசர்லையாவது வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 300 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 பிஞ்ச் MSG சேர்த்துட்டு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அந்த கேரட் பீன்ஸ்லாம் ஒரு கலருக்காக தான், பார்த்தீங்களா பிரைட்டாக இருக்குது. வறுத்து எடுத்த முட்டை அவ்வளோதாங்க, சும்மா கமன்னு வாசம் வருது. வெங்காயத்தாளோட பச்சை பகுதிகளை மேலே தூவி அந்த ஒரு சைனீஸ் ஃப்ளேவருக்காக ஃப்ரைட் ரைஸை முடிச்சுக்கலாம். ரெஸ்டாரண்ட்ஸில் ஃப்ரைட் ரைஸ் சர்வ் பண்ணும்போது வர அதே வாசங்க, பாஸ்மதி ரைஸோட மனம், ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் சான்ஸே இல்லை. இது இப்போ சர்வ் பண்ணி சுட சுட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். யம்மியா இருக்குங்க. வீட்லே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க. எல்லாரும் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை ரசிச்சு பார்த்துருப்பீங்க நம்புறேன். நம்ம தமிழ் மெனு சேனல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ஏற்கனவே போட்டுக்கிறோம். லிங்க் தரேன், எண்டு கார்டில் கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. மற்றொரு ரெசிபியோட அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.